நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. போன வீடியோ வந்து கிராஸ் கட்டிங் இன்ஸ்கர்ட் எப்படி கட்டிங்கன்னு பார்த்தோம். இப்போ அது தைக்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 8 பார்ட் இன்ஸ்கர்ட்டுங்க. இதில் 8 பார்ட் இருக்குங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஜாயிண்ட் அடிக்கணும். உங்களுக்கு காட்டுற பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 பார்ட் இருக்குதுல. இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிச்சுக்கணுங்க. ஒன்றோட அப்படியே சேர்ந்து அப்படி வர மாதிரி. இதெல்லாம் கீழே ஃப்ரீலுக்கு, இது இடுப்புக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுடுவோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம். 2 பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஜாயிண்ட் அடிங்க. இப்படி வச்சு நம்ம இப்போ ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து 2ஐயும் ஒன்றா ஒரே அளவாக வச்சு நல்ல துணி 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்ததே தான் கட் பண்ணியிருக்கிறோம். இதில் அந்தாண்டு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு இந்தாண்டு 1/2 இன்ச்சு நல்ல துணி நல்லாவே விட்டுக்கோங்க. ரொம்ப எட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கும்போது நழுவிட்டு வந்துடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப இதாக போயிடும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. அப்படியே துணி திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், 2 பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். 2 தையல் போடுங்க. அப்போ தான் இன்ஸ்கர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், அடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம இது கூட ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஜாயிண்ட்டு அடிச்சிக்க வேண்டியது தாங்க. இந்தாண்டு 1/2 இன்ச் விட்டோன்னா அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் எடுத்துருக்கோம். 1 இன்ச்சு ஒரு பீஸுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இந்தாண்ட தைக்க 1/2 இன்ச்சுனா இந்தாண்ட தைக்க 1/2 இன்ச்சு. அதனால் ரொம்ப ஒட்டில் அடிக்க வேண்டாம். அதே மாதிரி அந்த சைடு அடித்த மாதிரி இந்த பக்கமும் டபுள் தையல் போட்டுக்கலாம். அடிச்சிட்டோம். இன்னொரு பாட்டுறேன் பாருங்கள். 3 பீஸ் அடிச்சிருக்கோம் ஜாயிண்ட்டு. லீனாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த 3 பார்ட்ஸே போதுமானதுங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால் நம்ம 8 பார்ட் வேணும். இப்போ இன்னொரு பார்ட் இதில் வச்சு ஜாயிண்ட் அடிக்கணும். இப்போவே பாருங்கள், அந்த ஷேப் 1 சைடுக்கு வருது, உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் இன்னொரு பார்ட் வச்சு ஜாயிண்ட் அடிச்சுக்குவோம். பாருங்கள், இது மேலே நம்ம ஜாயிண்ட் அடிச்சது கீழ்ப்பகுதி. கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் கரெக்டாக வச்சு அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரே ஷேப்பாக தெரியும். இல்லைன்னா எப்படி வேண்டாம் வரும், பாவாடை குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்ட்டி இன்ஸ்கர்ட் மாதிரி போயிடும். கிராஸ் கட் இன்ஸ்கர்ட் அந்த கட்டு தெரியணும் நமக்கு, அதுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். 8 பார்ட்டியும் ஒன்றா லைனாக ஜாயின் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த லைன் ஜாயிண்ட் அடிக்கிற சைடு இடுப்புக்கிட்ட ஓப்பன் விடலாம். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ இது ஒரே மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் பாருங்கள். எல்லா பீஸும் வச்சு அடிச்சிட்டோம். 8 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதை கூட நான் க்ளோஸ் போட்டேன். மேல் பக்கத்துக்கு கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கேன். ஒரு 7.5 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சுனால் மேலே தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போகுங்க. அப்போ 7 இன்ச்சு இங்கே ஓப்பன் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக 7.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் ஓப்பனு. இப்போ இந்த ஓப்பன் வந்து இந்த நூல் உருவிட்டு வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை ஃபோல்டு பண்ணிக்கணும். அது எப்படிங்கிறத பாருங்கள். நம்ம சுடிதாருக்கு சைடில் கட் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இதை கொஞ்சம் உருட்டி அடிச்சுக்கணும். பிசுறு உள்ள தெரியாத மாதிரி உருட்டி அடிக்கணும். 2 ஃபோல்டிங் அடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த சைடு நல்லா விரித்து துணியை க்ளோஸ் பண்ணி பிசுற இப்போ இந்த பக்கமும் உருட்டி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து வச்சோம். ஸ்ட்ரைட்டாக அடித்து இந்த இடத்துல வந்து இப்படி மாதிரி ஷேப்புக்கு அடிச்சுட்டு மறுபடியும் இந்த சைடு அடித்து எடுத்துட்டோம். ஃபோல்ட் பண்ணும்போது பாருங்கள், இதுதான் நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. இப்படி வரும் நமக்கு, இப்படி இருக்கும். இங்கே ஜிப்பு வேணும்னாலும் நீங்கள் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். நம்ம மேலே 6 இன்ச்சு நமக்கு தேவை. பாருங்கள், 6 இன்ச்சு கிடச்சிருச்சு.
6 இன்ச்சு தான் நமக்கு வேணுங்கிறது. 6 6. அதே மாதிரி கீழ் பாட் காட்டுறேன் பாருங்கள். மேலே கீழே பாருங்கள் 11 இன்ச்சு. நமக்கு மேலே வந்து 6 இன்ச்சும் கீழே 11 இன்ச்சு தேவை. 11 இன்ச்சஸ் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இங்கேயும் 11 வருது. 11 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கீழே வந்து நம்ம 12 கட் பண்ணோம். ½ இன்ச்சு தைக்க போக 11 இருக்குது. மேலே இடுப்புக்கிட்ட வந்து 7 இன்ச்சு கட் பண்ணோம். 6 இன்ச்சு நமக்கு தேவைக்கு 7 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணோம் ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு போக. இப்போ மேலே இடுப்பு பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்குவோம். இதோ பாருங்கள், இது இடுப்பு பட்டி. இது 2 பீஸாக இருக்குது. இது ஜாயிண்ட் அடித்து இதுக்குள்ளே வச்சு நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், இடுப்பு பட்டி ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த இன்ஸ்கர்ட்டில் வச்சு அடிக்கணும். உள்பகுதி வச்சு மேலே ஃபோல்டு பண்ணுங்க. உள்பகுதியில் வச்சுட்டு மேல் பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இது சின்னதாக இப்படி கொஞ்சம் எட்ஜில் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது இப்படி வைங்க, வச்சுட்டு அடிச்சுக்கோங்க. மேல் பகுதியில் வச்சு அடிங்க இடுப்பு பட்டி. இதுவும் நல்லா ஒரு ½ இன்ச் அளவுக்கு அடிக்கலாம். ஏன்னா நம்ம ½ இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து தான் இடுப்பு பட்டி 3 இன்ச்சுக்கு பதிலாக 4 இன்ச்சாக எடுத்துருக்கோம். அதனால் நல்லா ½ இன்ச்சுக்கு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கார்னர் வரும்போது இந்த எட்ஜு அதே அந்த பக்கம் கொஞ்சம் பிசுறு மடிச்சு சொல்லுங்க. அது மாதிரி இது மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக அளவாக வச்சு பார்த்து கொஞ்சம் உள் பக்கமாக மடித்து விட்டுருங்க. இப்போ உள் பக்கம் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இதை பாருங்கள், இது அந்த பக்கம் மடித்த மாதிரி மடிச்சுட்டு இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சமாக உள் பக்கம் மடித்து கொஞ்சம் உள்ள பிசுறு தெரிகிற மாதிரி மடித்து இதை இது மேலே இந்த தையல் மேலேயே வச்சு அடிக்க வேண்டியது தாங்க. அந்த தையல் மேலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிசுறு உள்ளே விட்டுக்கோங்க, பிசுறு வெளியே தெரியும். பாருங்கள், ஒரு ஃபோல்டிங் சின்னதாக பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங்கை இந்த தையல் மேலே வைங்க. நம்ம ஏற்கனவே அடிச்சிருக்கிற உள்பகுதி அடித்தோம் இல்லைங்களா, அந்த தையல் தெரியும், அது மேலே வச்சுக்கோங்க. தையல் வெளியே தெரியும். அது மாதிரி நிறுத்தி பொறுமையாக அடிங்க, தையல் வெளியே தெரியக்கூடாது. பேசிக் அடிச்சுட்டு அடிக்கும்போது தாங்க உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக தெரியும். ஸ்ட்ரைட்டான தையல் தானே அடிச்சிடலாமேன்னு நினைப்போம். ஆனால் அடிக்கும்போது கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வரணும் உங்கள் தையல். அதுக்காக நீங்கள் பேசிக் தெரியாதவங்களாக இருந்தால் பேசிக் கற்றுக்கிட்டு அப்புறமா வாங்க. பாருங்கள், இடுப்பு பட்டி வச்சு அடித்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கணும். இப்போ கீழே ஃப்ரீல் பார்த்துக்குவோம். ஃப்ரீலுக்கு இந்த வெட்டி வச்ச துணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் அடிப்போம். இது 3 இன்ச்சுக்கு 3 பீஸ் அடித்து வெட்டி வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் போட்டுக்குவோம். ஃப்ரீல் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி சரியாக சமமாக வச்சு இந்த எட்ஜில் ஒரு தையல் தண்டை அடித்து முடிச்சுட்டோங்க. இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூரம் கேப் விட்டு அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக குட்டியாக கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. ரொம்ப நெருக்கமாக வைக்கலாம். துணி நிறைய இருந்தால் கொஞ்சம் கிட்ட வைக்கலாம். நம்ம துணி அந்த அளவுக்கு நிறைய இல்லை, கொஞ்சம் கேப் விட்டு சின்ன சின்னதாக ஒரே அளவுக்கு ஃப்ரீல் முடிச்சிட்டோங்க. ஃப்ரீல் அடிச்சிட்டோங்க. நமக்கு கீழே சுற்றளவு வந்து 88ங்க. நமக்கு இங்கே 22 4 லேயராக மடிச்சிருக்கேன்.
22னா இப்போ நமக்கு கீழே ஃபுல்லாக கோலாக வரும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீல் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு பீஸ் கட் பண்ணி அதுக்கு தகுந்தாப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கணும். ஏன்னா ஃப்ரீல் வைக்கிறப்ப நமக்கு எப்படின்னு தெரியாது, எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ வருங்கிறது தெரியாது. இப்போ வந்து இதில் நம்ம வச்சு ஜாயிண்ட் அடிக்கணும். இந்த சைடு ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இது வந்து சைடு ஜாயிண்ட்டு, அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் இங்கே இப்படியே வச்சு அடிக்க வேண்டியது. அடிச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் தையல் போட்டோம்னா முடிஞ்சது. ஸ்லோவாக அடிங்க, ஏன்னா திக்காக இருக்கும் துணி, ஃப்ரீல் பிடிச்ச கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சைடு அடித்ததை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ரீல் ஜாயிண்ட் அடிச்சுக்குவோம். முதல்லே அடித்தோம்னா அது சரியாக வராதுங்க, அதனால தான் அடிக்கலை. இப்போ இதை வச்சு பார்த்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். அடிச்சுக்குவோம் ஜாயிண்ட்டு. இப்போ இந்த ஃப்ரீல் அடித்தது கூட ஃப்ரீல் அடிச்சிட்டோம். இப்போ இது வந்து மேலே ப்ரெஸ் தையல் போடணுங்க. பாருங்கள், அடிச்சிட்டோம். இப்போ இது ப்ரெஸ் தையல் ஒன்று மேலே போட்டுக்குவோம். இன்ஸ்கர்ட்டில் இந்த அடித்த பகுதி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்டாக அடிச்சுக்கணுங்க. பாருங்க, ஃபுல்லாக ப்ரெஸ் தையல் போட்டோம். இப்போ முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்ஸ்கர்ட் அடித்து முடிச்சாச்சு. கிராஸ் கட் இன்ஸ்கர்ட்டிங். எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த இன்ஸ்கர்ட் ஓகேங்க. 8 பார்ட்டு கீழே பாருங்கள், ஃப்ரீல் அடிச்சிருக்கேன். இந்த 1 இன்ச் நமக்கு ஹைட்டில் குறைஞ்சது இல்லைங்களா, இந்த 1 இன்ச்சுக்காக தான் ஃப்ரீல் பிடிச்சிருக்கோம். கீழே ஃப்ரீல் அடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு பாருங்கள், ரெடிமேட் இன்ஸ்கர்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கடையிலன்னா 300ஆவது சொல்லுவாங்கங்க இன்ஸ்கர்ட்டு. 8 பார்ட்டு இந்த சைஸுக்கு கேட்டோம்னா நம்மளா துணி எடுத்து தைக்கும்போது 200க்குள்ளே அடித்து முடிச்சிடலாம். இந்த நாடா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையில் விற்குது. இந்த நாடா வாங்கி நம்ம கோத்துக்கலாம். இதுக்கு 3 மீட்டர் எடுத்ததில் 2.5 மீட்டர் கிளாத் இன்ஸ்கர்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்குங்க. எனக்கு 1/2 மீட்டர் இருக்குது. அது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால இந்த நாடா கடையில் வாங்கின நாடாவை போட்டுக்கலான் இருக்கேன். இது இன்ஸ்கர்ட் கட்டிங் மட்டும் நினைக்காதீங்க, இதே சேம் கட்டிங் தான் நமக்கு சுடிதார் இருக்குது, அம்ப்ரெல்லா கட்டுக்கெல்லாம் வரும். அதுதான் நீங்கள் பார்த்து இதை நீங்கள் அடிச்சிங்க முன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அது குட்டி குட்டியாக நம்ம அடிக்கணும். இங்கே 3ன்னா அங்கே 1.5 தான் எடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஜாயிண்ட் அடிக்கணும். இந்த மாதிரி இதை பார்த்து நல்லா நீங்கள் அடித்து தருவாயிட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட்டுக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங் தாங்க இதில் மெயின், வேறு அடிக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஜாயிண்ட் அடித்தோம்னா நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்பெல்லாம் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. நீங்கள் உங்களோட இன்ஸ்கர்ட் சைஸ் பார்த்து அதுக்கு தகுந்தாப்படி எத்தனை பார்ட்டு வேணுமோ 3 பார்ட்ஸ் வேணுனாலும் போட்டு கட் பண்ணி அடிச்சுட்டு நீங்கள் அடித்த இன்ஸ்கர்ட்டை எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து இமெயிலுக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க நிறைய வீடியோஸு, அதெல்லாம் பார்த்தேன். இந்த வீடியோஸில் சிவகலைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க போட்டே காமிச்சிருக்காங்க ஃபோட்டோஸ் எடுத்து. அது சூப்பராக அடிச்சிருக்கீங்க சிவகலை நீங்கள் சுடி. அதே மாதிரி தான், ஒன்றில் நம்ம தப்பு செஞ்சோன்னா அடுத்த இன்ஸ்கர்ட் அடிக்கும்போது நமக்கு அந்த தவறு வரக்கூடாதுன்னு அடிக்கணும். அப்போ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிடணும். ஒன்றில் மிஸ்டேக் பண்ணால் அடுத்தது. அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு பீஸில் ஏதாவது அடிக்கணும்னா 3 நாள் அடிங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்றில் மிஸ்டேக் பண்ணிங்கனால அடுத்ததில் அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அடிக்கும்போது நமக்கு அது வராது. இது மாதிரி மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.